குறிப்பிட்டு விரும்புறீங்க? எஸ். அவங்க சூர்யா சொன்னப்ப அவர் சம்மந்தமே இல்லாம பேசினாரு. பொதுவாகவே இது ரெண்டு விஷயத்துல தான் இதை நம்ம பார்க்க முடியும். அதை மட்டும் நான் நிறைவா சொல்லிடுறேன். அமித்ஷாவாக இருக்கட்டும், அது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் யார் வேணா பேசட்டும், ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த தலைவருக்காக என்ன செஞ்சீங்கன்ற கேள்வி வருது இல்ல, அதுவே ஒரு அடையாள அரசியல். அம்பேத்கருக்கு நாங்க இந்த விருது கொடுத்தோம், நீங்க என்ன கொடுத்தீங்க? அம்பேத்கருக்கு நாங்க செலவச்சோம், நீங்க வச்சீங்களா? அப்படின்றதும், அம்பேத்கருக்கு சிலை வைத்து விட்டு எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஸ்காலர்ஷிப்பை குழி தோண்டி புதைத்தது பிஜேபி. இந்த மாதிரி நம்ம பட்டியலிட முடியும். அப்ப இன்றைக்கு அமித்ஷாவுடைய வார்த்தைகளை எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக திட்டங்களாகவும் சட்டங்களாகவும் பார்க்கல. இன்னைக்கு ராகுல் காந்தி தொடங்கி, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி, திராவிடர் கழகம் தொடங்கி எல்லாரும் எதிர்ப்பதற்கு காரணம், சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்பதற்கு தார்மீக தகுதி கிடையாதுன்றதுதான். அதுக்கு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். பார்ப்பனியம் பார்ப்பனர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ். ஆனா தெளிவாக சதுர்வர்ணம் இருக்கின்ற வரைதான் பார்ப்பனர்கள் இருப்பார்கள். சதுர்வர்ணத்தை அழிக்காமல் இருக்கணும்ன்றதே பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி தான். இன்றைக்கு இந்து மக்களுடைய வயிற்றில் பார்ப்பனிய கழிசடைகள் இருக்கிறது. அது மாறாத வரை இங்கு தீண்டத்தகாத மக்களுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு சுட்டிக்காட்டுறேன், பிரதமராக இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்கள். இல்ல, அவராகவே இருந்தாலும் இந்துத்துவத்தை, இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. யாரா இருந்தா என்ன? எஸ். 5 விஷயங்கள். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலான திரௌபதி முர்மு அவர்கள், நம் நாட்டு ஜனாதிபதி அவர்கள் மே 1ஆம் தேதி அவர்கள் ராமர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். எந்த தடையும் கிடையாது. இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போறதுக்கான கட்டடத்தை திறந்த போது அவங்க எங்க போயிருந்தாங்க? அவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கு எந்த தடையும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, அவர்கள் குறுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இதை அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள்னா அவர்கள் மக்கள் கேட்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு 3 விஷயங்கள். அதற்கப்புறம் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முரண் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஆர்எஸ்-ஓட முரண் இருந்தா 1939ஆம் ஆண்டு அவர் டாக்டர் ஹெக்டே ஃபார்வர்ட் மெசேஜ் சார், அது இல்ல நிறைய தடவை மறுத்தாச்சு. 31ல ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசினார். அதான சொல்றீங்க. கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு ட்விட்டர்ல போட்டுக்கறேன், வேற எல்லாம் பண்ணிக்கிறேன். இல்ல, எனக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க மதிச்சு கூப்பிடுறீங்க, அந்த மதிப்பு இல்ல அப்படினா பேசறதுக்கான அவசியம் கிடையாது. இது அப்சல்யூட் இன்சல்ட் டு ஈவன் சிட் ஹியர். ஓகே, சொல்லுங்க. இல்ல, நீங்க அந்த கருத்து தவறானதுன்றாங்க. வேற என்ன சொல்றீங்க? நான் அதுக்கு ப்ரூஃபும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க அது தவறு அப்படிங்கறது அப்புறமா சொல்லட்டும். அவர்கள் தவறான கருத்து சொல்றதும்போது நான் வாய்ப்பு வெயிட் பண்ணிக்கணும் மேம். இல்ல இல்ல, நோ நோ நோ, தயவு செய்து இந்த டாக்குமெண்ட் இன்னைக்காவது வாங்கிக்கோங்க. சரி, அவர்ட்ட வாங்கிடலாம். சரி, ராமசாமி நீங்க பேசுங்க. ஓகே, டாக்குமெண்ட் மட்டும் தான் நான் கேக்குறேன். வேற ஒண்ணுமே சரி ராமசாமி. நான் அவங்க சொன்ன ஃபேக்ட்ஸ்ல தவறுன்னும் போது நான் வெயிட் பண்ணி சொன்னேன். அந்த தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி டிசிப்ளின். அம்பேத்கர் அவர்கள் பெருசா பேசினாங்க, அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருமே அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. தத்தோப்பன் தெங்கடி அவர்களை அவர் 1956ஆம் ஆண்டு அவர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சும் போது முதல் தலைவராக அவர் அமைத்தார். எதற்காக ஒரு பிராமணரை அமைக்கிறீர்கள் அப்படின்னாவே, அம்பேத்கர் அவர்களது பிராமணர் அப்படின்றது பிறப்புல இல்ல, அவரை போல வேற ஒருத்தர் பழங்குடியினர் மாதிரி இருக்க முடியாது, அதனால தான் அவர் முதல் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது, எந்த சமூகம், எந்த ரிலிஜியன், எந்த ரீஜியன், எந்த லாங்குவேஜ் பேசுறாங்கன்றதுல எல்லா சமூகங்களையும், எல்லா நாடுகள்லயும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளா நாடு முழுக்க ரிலிஜியன் இல்லாம எல்லா இடத்துலயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை அழிக்க வேண்டும் அப்படின்றதுதான் எண்ணம். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி ஒரு சமூகம், ஒரு இது மட்டும்தான் அப்படின்னு அவர்கள் எதிர்ப்பை கொண்டு வரது அப்படின்றது தவறு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக மட்டும்தான் ஒரு ரிலிஜனை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தை மட்டும் குறை கூறுகிறார்கள். எந்த ஒரு தனி சமூகத்தையும் இந்துத்துவா அப்படின்னு சொல்றாங்க, இந்துக்களை மட்டும் தான் குறிக்கிறாங்க அவங்க ஜெனரலைஸ்டா. பிராமணர்கள்னு சொல்றாங்க, இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமூகம் மட்டும் தான் அநீதி செய்தா. இன்னைக்கும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் எந்த சமூகங்களால இருக்கு. இன்னைக்கு யாரும் ஓபனா எந்த சமூகங்களும் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா அவர்கள் வாக்கு நாளைக்கு பெற முடியாது, அதுதான் பிரச்சனை. இதை தாண்டி முடிச்சு திருநெல்வேலிக்கு போக சொல்லுங்க, இல்ல விழுப்புரத்துக்கு போக சொல்லுங்க. யாருக்கும் ஓட்டு கிடைக்காது. நாகராஜ் அவர்களே பேச மாட்டார், நீங்க பேசலாம் வேண்டாம். நான் டாக்குமெண்ட் மட்டும் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிடுங்க சாமி, நம்ம இதை வெளிப்படுத்தல அன்னைக்கு. நாகராஜ் ரொம்ப சுருக்கமா அவங்க நிறைவு கருத்து. எஸ், நான் ஆரம்பத்திலிருந்து கேட்டிருக்கேன் என்ன பண்ணாங்கன்னு பதில் வரல. 1962ல பெரியார் கொடுத்தாரு, கார்ட்டூன் போடுறாரு நம்முடைய முரசொலியில கருணாநிதி அவர்கள். என்ன பேசினார்னா, பறச்சி புரட்சி எல்லாம் ரவிக்கே போட ஆரம்பிச்சுட்டா, அதனால துணி விலை உயர்ந்து போச்சு. பல்லு பறையன் எல்லாம் போய் சார், வருத்த பொய்யை திருப்பி கொண்டு வந்து கட்டிட்டே இருக்காதீங்க. எல்லா முறையும் பதில் சொல்ல முடியாது. அடிப்படையில சுத்தி நடக்கல, என்ன நடக்குது படிச்சு தெரிஞ்சுட்டு வாங்க சார். ஒரு பொய்யை நீங்க வரைஞ்ச காட்டுங்க. அது இன்னைக்கு என்ன காட்டுனா நீங்க போட்டுக்கலாம், அதெல்லாம் நீங்க போட்டு காட்டுங்க. அவங்கள கேளுங்க, பெரியார் பேசுறாங்க இல்லையா அவங்க கேளுங்க, நான் ஆதாரம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்ன கதை வேணாலும் விடலாம். இஷ்டத்துக்கு இல்லைங்க, நீங்க பேசுனதானுங்க. ஆதாரத்தையும் கொடுங்க.
இல்ல எந்த வருஷத்துல என்னைக்கு வந்து சொல்லுங்க, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய 2-3 ஆதாரங்களை கொடுத்துருக்கீங்க. 1962ல சரி பேசப்பட்டதாக கருணாநிதி அவர்கள் முரசொலியில இல்ல சொல்லப்பட்டதாக பேசப்பட்டதாக என்னைக்குன்னு சொல்லுங்க சார், நம்ம அதையும் செக் பண்ணிடுவோம் சார். நீங்க சொல்ற உரிமை இருக்கு, ஆனா அது ஃபேக்டான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க அதை அப்ஜெக்ட் பண்றாங்க. தாராளமா Yes. அதற்கான விளைவுகளை என்ன தேதியில முரசொலியில வெளியாச்சு சார்? அது உங்களோட புத்தகத்தை வச்சு தான் பேசிட்டு இல்ல முரசொலியில வெளியான தேதியை சொல்லிடுங்க, நாம அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி முரசொலியில என்னைக்கு 1962ல அது காட்டுனே வந்திருக்கு. இல்ல சார் 62ல 365 நாள் இருக்கு சார். என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். ஈவேராவை குறித்து சார் இல்ல சார் தேதி சொல்லுங்க சார், நாம வெரிஃபை பண்ணிடுவோம் சார். நாகராஜ் அதுதான் இருக்கு, டீடைல் அதான் இருக்கு. நாம இல்ல அப்படி நம்ம பேசவே முடியாதுல்ல. வாட்ஸ்அப்ல ரைட் வர நிறைய பேர் திரு ஷியாம்ட்ட பேசுறேன். 1962ல பெரியார் பேசுறாரு. இல்ல சார் அப்படி நம்ம பொதுவா 19 சொல்ல முடியாது சார். 1962ல ஜூன் மாசம் இந்த தேதியில முரசொலி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம எவிடன்ஸா அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் செய்தியில சார் இது வந்து முரசொலியில இருந்து எடுத்த பேப்பர் தான். நாங்க எடுத்து டேட்டா பேப்பர்ல அந்த செய்தியை கட் பண்ணி எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா தேதியும் கட்டாயம் கிடைக்கும் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. சரி ஷியாம், நான் திரு ஷியாமோட நிறைவு கருத்து திரு ஷியாம் எஸ் நிறைவேற அவங்களோட பழங்குடி மக்களை வந்து தாங்கள் இந்துக்கள்னு ஒத்துக்கலைங்க. ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்திலே அவங்களோட டிமாண்டே எங்களுக்கு சர்னா தான் எங்களோட மதம், இயற்கை வழிபாடு. ஹிந்துவுக்கு நீங்க கோடு சென்சஸ்ல கொடுக்குற மாதிரி சர்னாவுக்கு கோடு கொடுக்கணும், அப்பதான் பழங்குடி எண்ணிக்கையே எங்களுக்கு தெரிய வரும். இதான் சார் அவங்களோட டிமாண்டே. அதான் சார் எல்லாரையுமே வந்து இந்துங்கிற வந்து முத்திரையை குத்தும் போதுதான் இதுல வந்து பிராக்டிகல் சிக்கல் வருது. அப்போ அம்பேத்கர் அமித்ஷாவோட அல்காரிதம், அம்பேத்கரோட அல்காரிதம் ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அமித்ஷாவோட அல்காரிதம் எப்போதுமே இந்துத்துவம் தான், அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அம்பேத்கரோட அல்காரிதம் அது அல்ல. அம்பேத்கர் வந்து அவர் சொந்த சகோதரர்களுக்கு கிடைக்கப்பட்ட தீமைகளுக்கு பொங்கினாரு, ஆனால் அது இந்தியா முழுமைக்கு சேர்த்ததுதான். எனவே இந்த ஹோல் டிபேட்டே வந்து அம்பேத்கரை பற்றியது. ஓகே ரைட், நன்றி திரு ஷியாம். சார் 6/3/1962 தலையங்கம், 6/3/1962 விடுதலையில் தலையங்கம் இருக்கு. என்ன சார் இப்பதான் நீங்க முறை சொல்லுங்க, அடுத்து விடுதலை தலையங்கம் பெரியார் எழுதுனதை எடுத்து அதான் சார் ஒரு பக்கம் நில்லுங்க, முரசொலியில போட்டு அவர் பேச நீ போட்டறதா? இல்ல சார் இப்ப நீங்க சொல்ற தேதி முரசொலியா விடுதலையா? 6/3/1962 விடுதலையில் தலையங்கம் எழுதியிருக்கிறார். சரி நம்ம அதையும் சிறுபான்மை மக்கள் குறித்து. சரி நீங்க முதல்ல முறை சொல்லுங்க, கார்ட்டூன் நீங்க இப்ப தலையங்கன்றீங்க, ஆனாலும் நீங்க சொல்ற கருத்து கார்ட்டூன் முரசொலியில் கார்ட்டூன் போட்டிருக்காரு. சரி ரைட் பேசுவோம், பார்க்கலாம். நிகழ்ச்சி